ஹலோ கைஸ், வெல்கம் டு கப்புள்ஸ் குக்கிங். இன்னைக்கு சிம்பிள் அண்ட் டேஸ்டியா அவல் பாயாசம் எப்படி பண்ணலான்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுட்டு பேன் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். கேஷ்யூ நட் சேர்த்துட்டு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிட்டு செப்பரேட் பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அதே கீல அவல் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் அவல் எடுத்திருக்கேன். அவல் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா தேவையான அளவு பால் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அவல் பால்ல வேகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்ல நம்ம வேக வச்சு எடுத்துக்க போறோம். இப்போ அவல் வேகிற கேப்ல ஸ்வீட்டுக்கு வெள்ளை பாகு ரெடி பண்ண போறோம். 2 கப் வெல்லம் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு கட்டி கரையிற வரைக்கும் சிம்லே வச்சு எடுத்துக்க போறோம். வெள்ளை கட்டி எல்லாமே கரைஞ்சிட்டு பாகு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செப்பரேட் பவுல்ல ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பிகாஸ் அதுல டஸ்ட் ஏதாச்சும் இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்ல வச்ச அவல் பால்ல நல்லாவே குக் ஆயிருக்கும். அவல் வெந்திருக்கான்னு செக் பண்ணிட்டு 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணி வச்சிருந்த வெள்ளை பாகு 2 கப் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். 2 மினிட்ஸ் சிம்லே வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு ஃபைனலா ஃப்ரை பண்ணி வச்சிருந்த கேஷ்யூ நட் ஆட் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பர் டேஸ்டியா என்னுடைய ஸ்டைல்ல அவல் பாயாசம் ரெடி. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.